கோவை பிரைம் டைம். கோவை மாவட்டம் சூலூர் அண்ணா சரணி கலையரங்கில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கலந்து கொண்டு ஆவேசமாக பேசினார். என் எச்சிலில்தான் பல கட்சிகள் பிழைக்கின்றன. தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் போட்டியல்ல, 2000க்கும் 2500க்கும் தான் போட்டி. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ஆட்டுக்குடல் போட்டிதான் ஞாபகத்துக்கு வருகிறது என சீமான் ஆவேசமாக பேசினார். கோவை மாவட்ட திமுகவில் மீசை வைத்த ஆம்பளைகள் ஒருத்தர் கூட இல்லை. தேர்தல் என்றாலே வெளியூரில் இருந்து வேட்பாளர்களை களமிறக்கும் திமுக என்று சிங்காநல்லூர் சட்டமன்ற வேட்பாளர் KR ஜெயராம் பிரச்சாரத்தில் கடுமையாக விமர்சித்தார். கோவை தெற்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் அம்மன் அர்ஜுனனை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். உள்ளூர் வேட்பாளர் வேண்டுமா அல்லது இறக்குமதி செய்யப்பட்ட வெளியூர் வேட்பாளர்கள் வேண்டுமா என்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது கவனத்தை ஈர்த்தது. பொள்ளாச்சி அருகே பனப்பட்டி ஒத்தக்கலையான்காடு பகுதியில் கோழிப்பண்ணையில் மின்சாரம் தாக்கி சாந்தி மற்றும் தமிழரசி ஆகிய 2 பெண்கள் உயிரிழந்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து நெகமம் காவல்துறை வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொள்ளாச்சி அருகே உள்ள மாக்கினாம்பட்டி கிராமம் அண்ணாமலை நகர் பகுதியில் தனியார் கல்லூரியில் விரிவுரையாளராக பணிபுரிந்து வரும் கிருஷ்ணகுமாரின் மனைவி நிவேதிதா வீட்டில் தனியாக இருந்தபோது மர்ம நபர் ஒருவர் குடிக்க தண்ணீர் கேட்டுள்ளார். உள்ளே சென்ற நிவேதிதாவின் கழுத்தில் இருந்த 3 பவுன் தங்கச் செயினை பறித்து தப்பி ஓடினார். இது தொடர்பான CCTV காட்சிகளை வைத்து போலீசார் விசாரித்து வருகின்றனர்.